Grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. Amen. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் கடந்த சில வாரங்களாக தேவரகமான விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். மலைகளை பெயர்க்கத்தக்க தேவரகமான விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம். பாருங்க அருமையானவர்களே, விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசத்தினுடைய கோட்பாடு, விசுவாசத்தினுடைய தன்மைகள் என்ன என்பதை கடந்த பல வாரங்களாக போதித்து வருகிறோம். நிச்சயமாகவே இதை நீங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தும் போதுதான் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக வல்லமையினாலே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பாருங்க அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம்? இன்றைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சவால்களை எல்லாம் மீறி, எனக்கு இருக்கிற எதிரான சூழ்நிலைகளை எல்லாம் மீறி நான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும், நான் தேவனுக்கு பிரியமா வாழணும் என்றால் அருமையானவர்களே, நீங்கள் அதை இதையும் செய்ய தேவையில்லை. ஒன்றுல போக்கஸ் பண்ணா போதும். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை நீங்கள் நம்பி விசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியையில வெளிப்படுத்தும் பொழுது அசாதாரணமான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க, தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். பாருங்க, அப்ப பாருங்க அருமையானவர்களே, தேவரகமான விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை பயன்படுத்தணும். பாருங்க, ஏனென்றால் வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. பாருங்க, ஒரு இடத்துல இது சொல்லப்படல. வேதத்தில் நீங்க பார்த்தீர்கள் 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆபகு 2:4 நீங்க பார்த்தீர்கள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அதாவது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய விசுவாசத்தினால? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த ஆபகு 2:4 இருக்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1:17 எடுத்து கோட் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப பாருங்க அருமையானவர்களே, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான் என்று ஆபகு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 1:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கலாத்தியர் 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏமேன். அப்ப பாருங்க, விசுவாசத்தினாலதான் நாம் பிழைக்கும்படி தேவன் நம்ம வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சவால்கள் இவைகளெல்லாம் மேற்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பாருங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. விசுவாசித்தால் போதும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட வயதுடையவர்களா இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது, விசுவாசத்தின்படி நீங்கள் வாழும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் மேற்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்கள்ல என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தை தான் போக்கஸ் பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ன்றார். ஏமேன். All things are possible to him those who believe. நீ விசுவாசா போதும் உன்னால வெற்றிகரமா வாழ முடியும். நீ விசுவாசா போதும் உன்னுடைய சூழ்நிலையை மேற்கொள்ள முடியும். நீ விசுவாசா போதும் பாவத்தை மேற்கொள்ள முடியும். நீ விசுவாசித்தால் போதும் தேவன் உனக்கு கல்வாரி சிலுவையின் மூலமா ஏற்படுத்தின எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்திரிக்க முடியும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏமேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ அங்க போறவன் இங்க போறவன் இல்ல, இந்த படிப்பு படித்தவனுக்கு தான் கூடும், இல்ல ரொம்ப அழகா இருக்கிறவனுக்கு கூடும், இல்ல அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு கூடும், இங்கிலாந்துல இருக்கிறவனுக்கு கூடும், இந்த ஊர்ல பிறந்தவனுக்கு தான் கூடும், ஆணுக்கு தான் கூடும், பெண்ணுக்கு தான் கூடும் சொல்லல. ஆனால் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக விசுவாசித்த நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்று வாழ முடியும். ஏமேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க, நம்ம விசுவாசத்தை கத்துக்கொள்ளணும். பாரு, விசுவாசம்னா என்ன? இதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு போதிக்கிறார், உபதேசிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் விசுவாசித்து ஜெபித்தாதான் காரியங்களை மாற்ற முடியும். விசுவாசித்து ஜெபித்தாதான் பரலோகத்திலிருந்து தேவனுடைய பதில் வரும். எல்லாத்துக்குமே விசுவாசம் முக்கியம். நாம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணுமா? விசுவாசிக்கணும். விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி என்றார் இயேசு கிறிஸ்து. ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப அருமையானவர்களே, இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இத நான் முதலாவது வேத பகுதியை வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
20 முதல் 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதைத்தான் நான் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலிருந்து அற்புதமான காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் இந்த விசுவாசத்தின் கோட்பாடு, ஒரு அற்புதமான கோட்பாடை பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால், விசுவாசம் காணப்படாதவைகளை உண்மை என்று நம்புகிறது. ஏமா, விசுவாசமானது இந்த கண்கள்ல காணாதவைகளை உண்மை என்று நம்புகிறது, ஆணித்தரமா நம்புகிறது என்கிற கோட்பாடை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின்படியே நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. கண்ணில் பார்க்கறத நம்பாம, காணாத தேவனுடைய வார்த்தை, காணாத உலகத்துல உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், காணாத உலகத்தில் இருக்கிற வெற்றி, காணாத உலகத்தில் இருக்கிற நல்வாழ்வை நீங்கள் இந்த விசுவாசத்தை கொண்டு உண்மை என்று நம்பி அந்த நல்வாழ்வை உங்களுடைய இந்த வாழ்க்கையில, பூமியில நாம வெற்றிகரமா வாழ முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற மாதிரி, மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னதாக 2 தினங்களுக்கு முன்பதாக இதை கற்றுக் கொடுக்கிறார் சீசர்களுக்கு. ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறார். பாருங்க, அதை நாம் வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொன்னார். இயேசு அவரை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும். ஏமன். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்திலேயே இயேசு கிறிஸ்து எத்தனையோ உபதேசங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் சீசர்களுக்கு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழக்கூடிய ஒரு ரகசிய உபதேசம் தான் இந்த உபதேசம். இதை நாம் அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் ஒரு வெற்றியுள்ள, ஒரு மகிமையுள்ள, தேவனுக்கு பிரியமான தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்ற முடியும். ஏமா பாருங்க, அதனாலதான் இதை கடந்த பல வாரங்களா போதித்து வருகிறோம். இந்த கதை அநேகருக்கு தெரியும், அநேகருக்கு கதை தெரியும். ஆனால் இந்த போதனையில் இருக்கிற கோட்பாடுகளை நாம் ஒவ்வொரு வாரமும் போதித்து வருகிறோம். இதுல ஒரு கோட்பாடு என்னவென்றால், தேவரகமான விசுவாசம், மலைகளை பெயர்க்கிற விசுவாசம், காணப்படாதவைகளை நம்புகிறது, உண்மை என்று நம்புகிறது. இந்த கண்களுக்கு தெரியாதவைகளை, இந்த கண்களால் பார்க்க முடியாதவைகளை உண்மை என்று நம்புகிறது. அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போறோம். பாருங்க அருமையானவர்களே, முதலாவது இந்த விசுவாசம் என்றால் என்ன, அதை அந்த வசனத்திலிருந்து தான் இந்த கோட்பாடு எடுத்திருக்கிறேன் பாருங்க. அதாவது எபிரேயர் 11:1 அங்கு விசுவாசம்னா என்னன்னு அற்புதமா போதிக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசம்னா என்னவா, அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. ஒரு காரியம் நாம் எதை நம்புகிறோமோ அதனுடைய உறுதி அப்படின்றார். காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏன் கண்ணில் காணல, ஆனா அது நிச்சயமா இருக்கிறது, உண்மையா இருக்கிறது என்று விசுவாசம் என்ன பண்ணுகிறது, நம்புகிறது. கண்ணில் காணாத காரியங்களை நிஜம் என்று காண்கிறது. இதுதான் பாருங்க விசுவாசத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு. பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்குன்னா, faith is the substance of things hoped for, the evidence of things not seen. அதாவது இந்த கண்ணில் காணாத காரியங்கள் எல்லாம் உண்மை என்று நம்புகிறது விசுவாசம். அருமையான இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இதுதான் பிரச்சனை. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குது, இன்னைக்கு என்ன மாதிரி சூழ்நிலையை பாக்குறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறாங்க, அதையே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருக்கும் போல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உண்டாகாது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படாது, இதுதான் நிஜம் என்று இந்த கண்கள்ல பார்க்கிறத அவங்க நம்பி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உலகத்தார போல. உலகத்தார் பாருங்க, கண்ணில் பார்க்கறத தான் நம்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? கதை விடாத, என் கண்ணில் காட்டு அப்படின்னுவாங்க. கண்ணில் என்ன பார்க்கிறாங்களோ அதன்படிதான் அவங்க வாழ்வாங்க உலகத்துல. அதே போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்கள் கண்கள்ல என்ன நடக்குது அந்த சூழ்நிலையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. தாங்க என்ன பார்க்கிறோம், தாங்க என்ன யோசிக்கிறோம் என்பதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அருமையானவர்களே, விசுவாசம் என்ன பண்ணுதான், காணப்படாத தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறது. கல்வாரி சிலுவையின் மூலமா தேவன் உங்களுக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க. நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப முடியுதான்னு பாருங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா இதெல்லாம் உண்மை என்று நம்ப முடியும். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றார். பவுல் எபேசியர் 1:3. அப்ப இதை நம்ப முடியுதா? இன்றைக்கு நம்முடைய சூழல் ஆசீர்வாதமா இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க, உலக பிரகாரமாக நான் ஆசீர்வாதமா இல்ல, ஒரு செழிப்பு இல்ல, ஒரு சமாதானம் இல்ல அப்படின்னு. ஆனால் தேவன் உங்களை ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதிச்சுட்டார்.
நீங்கள் என்றைக்கு இயேசு ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது. ஏமேன். அது மாத்திரமல்ல, தேவனால் நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்பணும் பாருங்க. இதை நம்ம கண்ணுல பார்க்கல. தேவன் எங்கங்க என்ன தெரிந்து கொண்டார்? எப்ப தெரிந்து கொண்டாராம்? உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக தெரிந்து கொண்டாராம். அப்ப பாருங்க, தேவனுடைய அன்பு, தேவன் உங்களை குறித்த திட்டம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நல்வாழ்வை தேவன் எப்ப ஏற்படுத்தினாராம்? நீங்க ரட்சிக்கப்பட்ட போதல்ல. ஏதோ நீங்க ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை எப்ப தெரிந்து கொண்டார், எப்ப உங்களை அழைத்தார், எப்ப உங்களை ரட்சித்தார், எப்ப உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாராம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை முன்குறித்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 1 வசனத்தை படிச்சு பாருங்க. You were chosen by God before the foundation of the world அப்படின்றார். அப்ப இதை நம்ப முடியுதா? பாருங்க, இது நம்ம கண்ணுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போது மோசையே இல்ல. மோசே தான் அந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் எழுதினார். அவரே இல்ல, அவரே பார்க்கல, ஆனா விசுவாசத்துல தான் எழுதினார். பவுல் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றார். அப்ப பாருங்க அருமையானவர்களே, இதை விசுவாசிக்கும் போதுதான் நம்ம நம்ப முடியும் உண்மை என்று. அடுத்து என்ன சொல்கிறார்? இயேசுவுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உங்களுக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்றார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரிடப்பட்டிருக்கிறீர்கள், பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, முத்திரிடப்பட்டிருக்கிறது என்றார். பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு நித்தியத்திலே ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நம்ப முடியுதா? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்களுக்குள்ளே உயிர் தெழுந்த வல்லமை கிரியை செய்கிறது. உங்களை தேவன் எல்லாவற்றை கொண்டும் எல்லாவற்றினாலும் நிரப்பி இருக்கிறார். எபேசியர் 1:23 எல்லாமே வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அப்ப பாருங்க, இதெல்லாம் காணப்படாத நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. தேவன் நமக்காக செய்திருக்கிறார். இதையெல்லாம் நான் எப்படி நம்புவது? அதான் விசுவாசம். காணப்படாத தேவன் என்னை எல்லாவற்றை கொண்டும் எல்லாவற்றையும் நிரப்பி இருக்கிறார், என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார், என்னை மீட்டு இருக்கிறார், என்னை எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்த என்னை கிறிஸ்துவுடனே கூட உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். சகலவித நற்கிரியைகளும் செய்யும்படி என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். நான் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு வருகிறேன். நான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் தேவனுடைய நகரமாக கட்டப்பட்டு வருகிறேன். இதெல்லாம் தேவன் நமக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள், நமக்கு செய்து முடித்த காரியங்கள். இதை நாம் விசுவாசிக்கணும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இதை அருமையானவர்களே, இதை நம்பும் பொழுது, இதை நீங்கள் விசுவாசத்துல பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பார்க்கிற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே கிடையாது பாருங்க. இன்றைக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில பார்க்காம, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினால் நான் முத்திரிடப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும் பாருங்க. ஏன்? அப்ப பாருங்க, விசுவாசம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை கல்வாரி சிலுவையின் மூலமாய் நமக்கு தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால் இந்த தேவனுடைய ரகமான விசுவாசத்துடைய கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? காணப்படாத உலகத்துல நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், காணப்படாத உலகத்தில் இருக்கிற நம்முடைய வல்லமாய், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமாய், நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் என்னவாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் என்பதையெல்லாம் இந்த விசுவாசத்தினாலே காணாத காரியங்களை நாம் நம்ப ஆரம்பிக்கணும். அப்பொழுதுதான் பாருங்க வாழ்க்கையில அப்போஸ்தலர்களை போல வாழ முடியும், ஆதி திருச்சபையாரை போல வாழ முடியுமே தவிர இது ஒன்றும் மேஜிக் வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தின் மூலமாய் தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாய் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நான் காணாத உலகத்தில் இருக்கிற காரியங்களை நான் எப்பொழுது காண ஆரம்பிக்கிறனோ, பார்க்க ஆரம்பிக்கிறனோ, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. ஏமா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ரகசியம். பாருங்க, இந்த விசுவாசம் என்பது என்னன்னு சொன்னேன். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது என்று. இதை ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பார்க்கும்போது பாருங்க, சூப்பரான ஒரு வார்த்தை வருது. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல எப்படி வந்திருக்குன்னா, now faith is the assurance, the confirmation, the title deed அப்படின்றது. என்னவா? டைட்டில் டீட். டைட்டில் டீட்னா என்னங்க? டைட்டில் டீட்னா சொத்து பத்திரம். ஏன்? இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குதா? தேவன் நமக்கு செய்து முடித்த எல்லா காரியங்களும் நிச்சயம், உண்மை என்கிற ஒரு சொத்து பத்திரமாக நமக்கு இருக்கிறது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு இடம் வாங்கிருக்கலாம்,
ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது உரிமையா இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு அத்தாட்சி என்ன, அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா பத்திரம் இல்லையா? இப்ப சிலர்லாம் பாருங்க, சென்னையில இருப்பாங்க, சொந்த வீடு வேற ஊர்ல இருக்கும், திண்டுக்கல், திருச்சி, மதுரையில இருப்பாங்க. அங்க விவசாயம், அவங்களுக்கு நிலம் இருக்கும், அவங்களுக்கு வந்து வீடு இருக்கும், அவங்களுக்கு வந்து கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதற்குரிய உரிமையாளர் இவர் தான் அப்படின்றதற்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா பத்திரம் இருந்தா போதும். ஏன் இவர் அந்த சொத்து இருக்கிற இடத்துல தான் வாழணும், அங்கதான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த சொத்து வந்து இவருக்கான சொத்து, வீடு, நிலம் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்குரிய பத்திரத்தை அவர் கையில வச்சிருந்தா அந்த சொத்துக்கு உரிமையாளர் யாரு? இவர் தான். ஏன் அதே போலதான் தேவன் உங்களுக்கு கல்வாரி சிலுவையின் மூலமாய் பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், கண்ணுக்கு தெரியாத அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு உரியது என்று விசுவாசம் பத்திரத்தை போல இருக்கிறது. ஏன் ஹalleluya, அப்படிதான் பாருங்க விசுவாசமானது. நீங்க விசுவாசிக்கும் போது எனக்கு நிச்சயமா இருக்குது, நான் நிச்சயமா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நிச்சயமாய் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் நிச்சயமாய் தேவனால் எல்லா ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசம் என்ன பண்ணுகிறது? நம்புகிறது. பாருங்க, டைட்டில் டீட் மாதிரி இருக்கு. விசுவாசம் வந்து தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்களை, தேவன் நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் விசுவாசம் நம்புகிறது, உண்மை என்று நம்புகிறது. ஏமா இப்ப பாருங்க, காணப்படுகிறத நாம நம்ப கூடாது. பாருங்க, அந்த நம்பிக்கை விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்பிக்கை என்பது எதிர்காலத்துல தேவன் எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வார், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு எதிர்காலத்துல நடக்க போற காரியத்தை நம்புறதா என்னது? நம்பிக்கை. பவுல் கூட சொல்றாரு இல்லையா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்களா, நம்பிக்கைன்னா என்ன? கண்ணில் காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல அப்படின்றார். காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம்ன்றார். இப்ப நம்பிக்கை என்பது எதிர்காலத்துல தேவன் எனக்கு ஒரு காரியத்தை என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றி எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று எதிர்காலத்தில் நம்புறதுதான் நம்பிக்கை. ஆனால் விசுவாசம் என்ன பண்ணுதான்? விசுவாசம் வந்து நாம எதிர்காலத்துல எனக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார் என்பதற்கு உறுதியை விசுவாசம் கொடுக்கிறது. ஏமா ஹalleluya, அது எனக்கு நிச்சயமாய் நடக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். தேவன் என்னை நிச்சயமா உயர்த்துவார், நிச்சயமா என் பிரச்சனைக்கு பதில் உண்டாகும், என் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும், நான் இன்னைக்கு இருக்கிற வண்ணமாகவே இருக்க மாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கைக்கு உறுதியையும் நிச்சயத்தையும் கொடுப்பதுதான் என்னது? விசுவாசம். ஏமா விசுவாசம் நிகழ்காலத்துக்கு உரியது. இன்னைக்கே நீங்க இப்ப பாருங்க, ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, அது கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷப்படுவாங்க, அதுதான் மனுஷீக விசுவாசம். ஆனால் அது உங்களுக்கு கண்ணில் பார்க்காத விதத்துல இருந்தாலும் நீங்கள் பெற்றதாகவே உங்களுக்கு உறுதியை கொடுப்பதா என்னது? விசுவாசம். ஏமா பாருங்க, சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. அதாவது இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ்கிறது ஒரு சவாலா இருக்கு இல்லையா? தேவன் பரிசுத்தமா வாழணும் தான் விரும்பி இருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள். அப்ப பாவத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கிட்டா, ஆனா நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குது? பாவத்துல சில நேரங்களில் போராட்டம் உண்டாகுது, பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியல. அப்ப அநேக விசுவாசிகள் என்ன நினைச்சாங்க, அப்ப நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகல, நான் பாவத்தின் அடிமைத்தனத்துல தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காண்கிறத நம்பிடுறாங்க. கிடையவே கிடையாது. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார், பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து, ஆளுகையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த விடுதலை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில உண்டாகும். ஏமா பாருங்க, வேதம் சொல்லுது, உன்னதத்திலே தேவன் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதை விசுவாசத்துல நாம பார்க்கணும். நம்மள ஊர் உலகம் எல்லாம் சாதாரண ஆளா சொல்லும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர். இதை நான் வெறுப்பேன். நாங்க சிறுபான்மையில இல்லைங்க, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த உலகத்துல கொஞ்சம் பேரா இருக்கலாம். கொஞ்சம் பேரா இருக்கிறதுனால நீங்க சிறுபான்மையினர் சொல்லாதீங்க. கொஞ்சம் பேரா இருக்கிறதுனால நாங்க வந்து கொஞ்சமான மக்கள் அல்ல. கொஞ்சம் பேரா இருந்தாலும் நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாங்கள் நித்திய வாழ்வை பெற்றவர்கள். நாங்கள் ஜீவனுள்ள தேவனோடு உட்கார்ந்து இருக்கிறவர்கள், நித்தியமானவர்கள். அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். ஏமா பாருங்க, இதெல்லாம் ஜனங்களுக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. சிறுபான்மையினர் பிரதர், நம்மெல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு அநேகர் சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் எத்தனையோ விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருந்தோம் இந்த மாம்சீக காரியங்கள்ல இருந்து விடுதலை அடைய முடியாம இருப்பாங்க. அப்ப அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவன் என்ன உன்னதத்தில் உட்கார வைத்திருக்கிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அதை நம்பணும். ஏமா இப்ப பாருங்க, விசுவாசம் என்பது என்னது? கண்ணில் காணாதவைகளை
உண்மை என்று நம்புகிறது. பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உதாரணம் சொல்லும் பொழுது இதன் அடிப்படையில் நீங்க சில காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் பாருங்க. விசுவாசமானது கண்ணில் காணாதவைகளை நம்புகிறது உண்மை என்று. இதுதான் விசுவாசத்துடைய ஒரு அற்புதமான கோட்பாடு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகிறார் பல இடங்கள்ல. ஏமன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு தரிசனமாகிறார். அந்த வேளையில இந்த தோமா என்கிற சீசன் இல்ல, மற்ற சீசரெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப அவங்க தோமாட்ட சொல்றாங்க, தோமாவே நாங்க கர்த்தரை கண்டோம், கர்த்தரை பார்த்தோம், கர்த்தர் சொன்னபடியே 3ஆவது நாள் மகிமையா அவர் எழுப்பிட்டாரு, நாங்க பார்த்தோம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க. அதுக்கு தோமா என்ன சொல்றாரு தெரியுங்களா? தோமா என்ன சொல்கிறார்? அதாவது அவருடைய காயத்துல, அவருடைய கைகளில் உண்டான காயங்களை நான் கண்டு அப்படின்றார். எப்படி பாக்குறாரு பாருங்க, எப்படி பேசுறாரு பாருங்க. நான் அவருடைய காயத்தை கண்டு, அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த ஓட்டையில என் விரலை இட்டு, அவருடைய விழாவில என் கையை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்றார். எப்படி? இதுதான் மனுஷீக விசுவாசம். ஒரு மனுஷன் கண்ணில் பார்த்ததான் நம்புவான் என்பதற்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த தோமா, அதாவது தாமஸ். அவர் என்ன சொல்கிறார்? சீசர்கள் சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டு கூட இருந்த 11 பேர் சொல்றாங்க, நாங்க 10 பேர் சொல்றாங்க, அவன் யூதாஸ் மரிச்சு போயிட்டான். 10 பேர் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, கர்த்தரை கண்டோம்பா, மகிமையின் கர்த்தர் உயிரோடு எழுந்துட்டார் என்ற போது இவன் என்ன சொல்லியிருக்கணும்? தோமா, அப்படியா, கர்த்தரை பார்த்தீங்களா, நானும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது விசுவாசம். ஆனா இவர் தோமா என்ன சொல்கிறாரு? நீங்க ஏதோ புத்தி பேதலிச்சு ஏதோ சொல்றீங்க, நான் என் கண்ணில் பார்க்கணும், அவருடைய காயத்துல என் விரலை விடணும், அவருடைய விழாவில என் கையை போட்டாலோடைய நான் விசுவாசிக்க மாட்டேன்றார். சொல்லிட்டு பாருங்க, 8 நாளைக்கு அப்புறம் அவர்கள் பூட்டின வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில எருசலேம் ஃபுல்லா ஒரே பரபரப்பு, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு, இப்ப நம்மளை எதுவும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சீசர்கள் பயந்து கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாருங்க, அந்த மாதிரி டயத்துல இயேசு அவர்களுக்கு நடுவாக தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏமேன். என்ன பாருங்க, மகிமையின் கர்த்தர் என்பதற்கு இதெல்லாம் ப்ரூஃப். நிறைய பேர் கேட்கிறாங்க, இயேசு தேவன் எப்படிங்க சொல்றீங்க? வேதத்துல பாருங்க, கதவு வீடு பூட்டி இருக்குது, நடுவுல கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் என்றார். மகிமையின் சரீரத்தில் அவர் இருந்தார். அவர் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து மகிமையின் கர்த்தராக பூட்டின வீட்டுக்குள்ள அந்த சீசர்களுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்ச உடனே எப்படி இருக்கும் தோமாவுக்கு? மற்ற சீசர்கள்லாம் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா தோமா நிறைய டயலாக் பேசிட்டார். என்ன சொன்னாரு? நான் என் கண்ணில் பார்க்கணும், என் வரல அவருடைய காயத்துல விடணும், என் கையை விழாவுல போடணும் அப்படின்னா டயலாக் பண்ணதுனால மனசுல இருக்கும், ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, கேட்டிருப்பாரு அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறார். பாருங்க, அதே மாதிரி தோமாவை பார்த்து சொல்கிறார், தோமாவே இதோ என் காயங்களை பார், உன் விரலை என் காயங்கள்ல விடு, உன் கையை என் விழாவுல போடு, என்னை தொட்டு பார், என்னை உணர்ந்து பார், நான் மெய்யாகவே உயிரோடு எழுந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே பாருங்க, அப்புறம் அவர் என்ன பண்ணுறார்? தோமா, ஆண்டவரே என் தேவனே அப்படின்றார். அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தோமாவே நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றார். ஏன் விசுவாசம் எப்படிப்பட்டதான்? கண்டு விசுவாசிப்பது அல்ல, கண்களினால் காணாத காரியங்களை விசுவாசிப்பது, நம்புவது. அதுதான் என்னது? தேவரகமான விசுவாசம். ஏமா புரியுதா உங்களுக்கு? தோமா பார்த்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உண்மையிலே உயிரோடு எழுந்திட்டார், மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து உயிர் தெளிந்து விட்டார் என்று நம்புகிறார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், தோமாவே இது விசுவாசம் கிடையாது, இது மனுஷீக விசுவாசம். நீ பார்த்ததுக்கு அப்புறம், உன் ஐம்புலன்கள்ல அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீ விசுவாசிக்கிற. ஆனால் தேவரகமான விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால், காணாதிருந்து காணாத கைகளை விசுவாசிப்பதான் என்னது? மெய்யான விசுவாசம் அப்படின்னு சொல்லுகிறார். ஏமன். அப்ப அருமையானவர்களே, அதுதான் பாருங்க, இந்த விசுவாசத்துடைய தன்மையை புரிந்து கொள்ளணும். அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணா அந்த வாக்குத்தத்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமே தவிர, இன்றைக்கு நான் பார்க்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தரித்திரங்கள், இல்லாமைகள், வருத்தங்கள், வேதனைகள், கவலைகள் இது என்னுடைய நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் மாறக்கூடியது. கர்த்தர் எனக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் என்னை எல்லா ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கிறார். கர்த்தர் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். என்னை உன்னதத்திலே அவரோட கூட உட்கார வைத்திருக்கிறார். நான் தேவனால் உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் புது சிருஷ்டி. எனக்குள்ளே உயிர் தெளிந்த வல்லமை கிரியை செய்கிறது. இதையெல்லாம் விசுவாசிப்பதுதான் என்னது? விசுவாசம். ஏமா புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளே பெருசா பார்த்துக்கிட்டு கூடாது. ஐயோ குடும்பத்துல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க பாருங்க. அருமையானது, தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவங்களுக்கு எது இல்லையோ அதையே பேசிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர், ஒரே பண பிரச்சனை பிரதர், என்னதான் சம்பாதிச்சு கைக்கு வந்தது வாய்க்கு வரல அப்படின்வாங்க. எவ்வளவுதான் போராடினாலும் வாழ்க்கையில முன்னேற முடியல, ஒரு நினைச்ச காரியத்தை வாங்க முடியல, நல்லா சாப்பிட முடியல, நல்லா சம்பாதிக்க முடியல, கை நிறைய சம்பாதிக்க முடியல, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, ஒரே பண பிரச்சனை
அப்படின்னு பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அருமையானவர்களே, உங்கள் கண்கள்ல பிரச்சனை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை வாயில செயல்படுத்தணும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏமா தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். இன்றைக்கு குறைவுல இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னை நிறைவாக்கும். நான் மேல வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன் என்று நீங்கள் உங்களுடைய இருதயத்துல பார்க்கும் பொழுது காணாதவைகளை இந்த விசுவாச கண்களை பார்க்கதான் அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாகும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க ஜெபம். இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதே தவிர வேற விதத்துல மாறாது. இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டு யார்கிட்டயோ ஜெபம் பண்ணிட்டா உடனே அற்புதம் நடந்துடும், ஆச்சரியமா மாறிடும். பாருங்க, அற்புதங்களை தேவன் செய்கிறார். எப்பொழுதுமே அற்புதத்தை செய்யறது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நீங்கள் தினந்தோறும் அற்புதமாய் வாழ வேண்டும் என்றால் இந்த தேவரகமான விசுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க அப்ளை பண்ணணும் பாருங்க. சரி, இப்ப பாருங்க அருமையானவர்களே, விசுவாசம் என்பது கண்கள்ல காணாத காரியங்களை நிச்சயமாய் நம்புவது. இப்ப பாருங்க, தோமா என்ன சொல்கிறார்? பார்த்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே என் தேவனே என்றார். ஆனா இயேசு என்ன சொல்கிறார்? தோமாவே, நீ கண்டதினாலே, நீ பார்த்ததினாலே நீ என்ன ஆண்டவர், என்ன தேவன்ற. ஆனா காணாதிருந்து என்னை பார்க்காமல் இருந்து விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள்ன்றார். இதைத்தான் 1 பேதுரு 1:8 நாம் வாசிக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரை மீது விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, நீங்க அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் அப்படின்றார். ஏன் அப்ப நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஏன் நீங்க பாக்கியவான்கள். இயேசுவை நம்ம பார்க்கல, இயேசுவை தொட்டு பார்க்கல, ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். பாருங்க அருமையானவர்களே, இதை குறித்து இன்னொரு அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்கணும் பாருங்க. அதாவது காணப்படாதவைகளை குறித்த அற்புதமான ஒரு ஜெபம். அதாவது யோனா ஒரு அற்புதமான ஜெபத்தை பண்றாரு பாருங்க. அநேகருக்கு இந்த கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிற மாதிரி யோனா ஒரு ஜெபம், கடலுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு ஒரு அற்புதமான ஜெபம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. காணப்படாத காரியங்களை குறித்து எப்படி பேசுறார் பாருங்க. யோனாவுடைய இந்த ஜெபத்தை நாம பார்க்கும் பொழுது அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது பாருங்க. யோனா பாருங்க, யோனா 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அற்புதமான ஜெபம். அதாவது யோனா மீன் வயிற்றுக்குள்ள போயிடுறார் இல்லையா, நெருக்கத்துல இருக்கிறார். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அவருடைய ஜெபத்தை நீங்க பாருங்க, அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க, கடலுக்குள்ள போய் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். எப்படிப்பட்ட நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். ஆனா அவர் பேசுற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. இதுதான் விசுவாச வார்த்தைகள். விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் எப்படி ஜெபம் பண்ணும்? விசுவாசம் எப்படி காணாதவைகளை பார்க்கிறது, காணாத காரியங்களை விசுவாசிக்கிறது என்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் பாருங்க. பாருங்க யோனா எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருது, யோனா மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான்னு சொல்லிட்டு என்ன விண்ணப்பம் பண்ணாராம்? 5வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, என்னுடைய மூக்கு வரைக்கும் தண்ணீர் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆளி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர் அப்படின்றார். ஏன் என்ன சொல்றாரு? மீன் வயிற்றுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவரே, என்னுடைய இந்த மூக்கு வரைக்கும் தண்ணி ஏறிடுச்சு, என்னுடைய தலையை ஆளிகள்லாம் சூழ்ந்துருச்சு, பாசி கடல் பாசி எல்லாம் என்ன நெருக்கிடுச்சு, மூச்சு முட்டுது, மரணத்தினுடைய விளிம்புல போய்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, என்னை நீர் என் அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர் என்றார். ஏன் தப்பு வைக்கலங்க, இன்னும் கரைக்கு வரல, கரையில ஜெபம் இல்ல, கடலுக்குள்ள மீனின் வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எப்படி ஜெபிக்கிறார்? கர்த்தாவே என்னை விடுவியும், எனக்கு நெருக்கமா இருக்குது, எனக்கு இந்த சூழ்நிலைகளை பிரச்சனைகளை மாற்றி போடும் அப்படின்னு ஜெபிக்கல. கர்த்தாவே, நான் நெருக்கத்துல இருக்கிறேன், என் பிராணபரியந்தம் தண்ணீர் என்ன நெருக்கி அமுக்குது, கடல் பாசி என் தலையை சுற்றி போடுது, எனக்கு மூச்சு முட்டுது, சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே, என்னை என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர் என்றார். என்ன தப்பிக்க விட்டீங்க, நான் சாகல, நான் உயிர் பிழைத்து விட்டேன் அப்படின்றார். எப்ப? அவர் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே. ஏன் எப்படி பாக்குறாரு பாருங்க. விசுவாசம் என்ன அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்க. இன்றைக்கு நம்ம ஆட்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, மீன் வயிற்றுக்குள்ள தள்ளி என்னை போட்டு அமைக்கிறீரே, என்னை விடுவிக்க மாட்டீரோ அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா? கண்ணீர் விடுறது நல்லதுதான். சில நேரங்கள்ல அதாவது சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நிமித்தம் கண்ணீர் வரும், கண்ணீரை காண்கிற தேவன் தான். ஆனா யோனா நல்லா யோசிச்சு பாருங்க. கடலுக்குள்ள
மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அவர் கண்ணீர் விடலைங்க, அவர் புலம்பலங்க, அவர் பிரச்சனையை பேசலங்க. ஆமா, எனக்கு வந்து தண்ணீர் வந்து என் மூக்க முட்டுது, மூச்சு திணறுது, கடல் பாசிலாம் என்ன சுத்திக்கிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டா மறிச்சிருவேன், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர் அப்படின்றார், தப்பி வச்சுட்டாரு அப்படின்றார். ஏமேன், நடக்க போற காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசுகிறார். ஏமேன், இதுதான் பாருங்க விசுவாசம், காணப்படாதவைகளை உண்மை என்று காண்கிறது. அப்படி ஜெபிச்ச உடனே பாருங்க, இதுக்கு மேல அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறதுக்கு இனி இவருக்கு வேலை இல்லைன்னு உடனே கர்த்தர் வந்து என்ன சொல்லுகிறார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது அப்படின்றார். பாருங்க என்ன ஒரு அற்புதமா ஜெபிக்கிறார் பாருங்க. அப்ப அருமையானவர்களே, நாம் இப்படிதான் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும் பாருங்க. நமக்கு என்ன தேவை அதை தேவனிடத்துல சொல்லணும், பிரச்சனைகளையும் பேசிக்க கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு பாருங்க அநேகர் வந்து ஜெப குறிப்பு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க பிரச்சனையை கூட்டிடுவாங்க. 20-25 வருஷம் பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பிரச்சனை, அது வந்து கிடையாது. யோனா வந்து பிரச்சனையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நீர் அங்க போய் சொன்னீர், நினிவேக்கு போய் சொன்னீர், அங்க போய் சொன்னீர், நான் இங்க வந்துட்டேன், அதனாலதான் என்ன கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க, ஆண்டவரே சாரி ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கல. எனக்கு சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்குது, எனக்கு பிராணபரியந்தம் தண்ணீர் என்ன நெருக்கிக்கிட்டு இருக்குது, ஆளி என்ன வந்து சுத்திக்கிட்டு இருக்குது என் தலையில, நான் நிக்கத்துல இருக்கிறேன், நெருக்கத்துல இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர் அப்படின்றார். ஏமா, அவரே ஆன்சர் எடுத்துக்கிட்டார் விசுவாசத்துல. ஆண்டவர் என்ன தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லல, தப்புவித்தீர் அப்படின்றார். பாருங்க, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லுகிறார், நான் வந்து பலிய செலுத்துவேன்றார். எங்க கடலுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாருங்க. நான் வெளியே வருவேன், தேவனுடைய ஆலயத்துல பலியை செலுத்துவேன், துதியை ஏறெடுப்பேன், என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன், இந்த பொய்யான மாயை நான் இருக்கிறேன், என் சூழ்நிலைகளை நான் பேசல, என் சூழ்நிலைகள் வந்து எப்படிப்பட்டதா இருக்கலாம், ஆனா நான் வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து நான் என் தேவனுக்கு பொருத்தனையை செலுத்துவேன், நான் துதிப்பேன், நான் அவருடைய ஆலயத்துக்கு போவேன் அப்படின்றார். எப்படி பாருங்க விசுவாசம் எப்படி பேசுது பாருங்க. ஏமா, என்ன ஒரு அற்புதமான ஜெபம் பாருங்க. அப்ப அருமையானவர்களே, இன்றைக்கு இருக்கிற நாம் பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்க கூடாது, பிரச்சனைகளை வந்து பெருசா பேசக்கூடாது, பதிலை பேசணும். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பார், நிச்சயமா என்ன உயர்த்துவார். நான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் நம்ப போறதில்லை, காண்கிறதை நான் நம்புவதுக்கு என்ன, காணாததை நான் நம்புகிறேன், பொறுமையா இருப்பேன். தேவன் என் சூழ்நிலையை மாற்றுவார், என் பிரச்சனைகளை மாற்றுவார், என் வியாதியை எடுத்து போடுவார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. நாங்க குடும்பமா கர்த்தரை சேவிப்போம், குடும்பமா மகிமையாய் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களை கர்த்தர் உயர்த்துவார், எங்களுக்கு வெற்றி உண்டாகும், ஜெயம் உண்டாகும், நாங்க வர வர விருத்தி அடைவோம், கீழே போக மாட்டோம், மேலதான் வருவோம். அதுதான் ஜெபம். ஏமா, கிறிஸ்தவ விசுவாசி அப்படிதான் ஜெபிக்கணும். கண்ணீர் விட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. பாருங்க, யோனா வந்து கடலுக்குள்ள போயிட்டு கண்ணீரெல்லாம் விடல, கண்ணீரெல்லாம் பார்க்கல, எவ்வளோ தைரியமா பேசுறாரு பாரு. எல்லாம் நெருக்கிக்கிட்டு இருக்குது, நெருக்கத்துல இருந்து சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை தப்புவித்தீர், அதற்காக துதிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போவேன், நான் பலியிடுவேன், நான் தேவனை துதிப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்றார். ஏன்னா இன்னும் பாருங்க, இன்னொரு காரியத்தை, அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் நம்முடைய விசுவாச தகப்பன். பாருங்க, இதெல்லாம் நாம வந்து தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் அடிக்கடி நினைவு வரணும் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வேத பகுதி பாருங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தை பயிற்றுவித்தார், காணாதவைகளை எப்படி நம்பினார் என்பதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றார். பாருங்க, இதை வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அற்புதமான வேத பகுதி. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தோம் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுடனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஏன் ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான் என்பதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு ஸ்டடி பண்றார். பவுல் எப்படி இந்த ஆபிரகாம் 100 வயதா இருக்கும்போது, சரீரமெல்லாம் செத்து போனதா இருக்கும்போது, பிள்ளையே பிறக்க வாய்ப்பே இல்லாத போது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனை நம்பி எப்படியா பிள்ளையை பெற்றார் அப்படின்னு அனலைஸ் பண்ணி பவுல் வந்து ஒரு சம்மரி மாதிரி, ஒரு தீசிஸ் மாதிரி சப்மிட் பண்றார். அப்படி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னா பாருங்க, 18வது வசனத்துல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏன் விசுவாசத்துடைய ஒரு கோட்பாடு இங்க சொல்லுகிற என்னவா, நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை,
ஆனாலும் நான் நம்பி இருக்கிறேன். ஏன் இதாங்க விசுவாசம். விசுவாசம் இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பிரதர், நம்புற மாதிரி சூழ்நிலை இல்லை பிரதர், எல்லாம் மூழ்கிருச்சு பிரதர்னுவாங்க. மூழ்கிருச்சுன்னு என்னன்னா நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாதுன்னு. அப்படி சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்ற போது நாம நம்பணும். அதுதான் விசுவாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா எனக்கு நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட் இல்லை, எனக்கு எந்த துணையும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆனாலும் கர்த்தரை நான் நம்புகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏமா இதுதான் தாவீது சொல்கிறார். நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது எங்க இருந்து எனக்கு உதவி வரும்? வானத்திலிருந்து உதவி வரும்ன்றார். ஏமா ஆபிரகாம் என்ன பண்ணாரா? நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, சரீரத்தை பார்க்கிறார், சரீரம் செத்து போச்சு, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இனி எப்படியா உனக்கு 100 வயதுல பிள்ளை வரும்? நீ என்னையா கதை விடுறியா, எல்லாரும் ஏமாத்துறியா, பைத்தியக்காரனா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன நீ பேரை ஆபிரகாம் மாத்திக்கிட்ட, 100 வயசுல பேரை மாத்துற காரியமா இது? நீ என்ன வாலிப பிள்ளையா, நீ என்னையா போய் பொழப்ப பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க, கேலி பண்ணிருப்பாங்க, சத்துருக்கெல்லாம் கேவலமா பேசியிருப்பாங்க. ஆனா ஆபிரகாம் அதெல்லாம் நம்பவே இல்லை, காதுக்குள்ள விட்டுக்கவே இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்துல வல்லவரான. ஏமா அருமையானவர்களே, உங்களை குறித்து யார் எது வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, உங்களுடைய பாஸ்டரே சொல்லிட்டு போற, இன்றைக்கு அநேக ஊழியர்களே சொல்லிடுறாங்க, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, நீ கைவிடப்பட்ட, நீ பின்வாங்கி போயிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புங்க, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். இயேசுவை விசுவாசிச்ச கைவிடப்படுகிறதே கிடையாது. ஏமா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன்னதத்துல தேவன் உங்களை உட்கார வச்சுட்டார், அங்கிருந்து தள்ளவே மாட்டார். ஏமா அதெல்லாம் நம்புங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. யார் உங்களை குறித்து என்ன சொன்னாங்க, என்ன சபிச்சாங்க, உங்களுடைய சத்துருக்கள் என்ன சொன்னாங்க, அந்த அவமானத்தையே எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை எண்ணி பாருங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுவதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் அதை பார்க்க போறேன். நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போதும் நான் கர்த்தரை நம்ப போறேன், இன்னையிலிருந்து நம்ப போறேன். கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில பலிக்கும், என் குடும்பத்துல பலிக்கும், என் கையின் பிரயாசத்துல பலிக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலிக்கும். நான் கீழாகாமல் மேலாவேன், நான் வர விருத்தி அடைவேன், நான் ஐஸ்வர்யவானாவேன், நான் இந்த பிரச்சனையிலே இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், என்னை உயர்த்துவார், என் சத்துருக்களுக்கு முன்பா பந்தி ஆயத்தப்படுத்துவார். நான் மேல வருவேன், நான் வெற்றி அடைவேன், நான் ஜெயம் பெறுவேன், நான் விடுதலை ஆவேன் என்று அதை பார்க்க வேண்டும். ஏன் அதை விசுவாசிக்கணும், அதை பேசணும். ஏன் இதாங்க விசுவாசம், வேற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆண்டவர் என்ன மலை ஏறி 5 மலை ஏறி வானா சொன்னாரு, இல்ல தலைகீழ நடந்து வானா சொன்னாரு, சர்க்கஸா பண்ண சொன்னாரு. நீ தலைகீழா நடந்து வந்தா தான் நான் உனக்கு அற்புதம் பண்ணுவேன் கிடையாது. உன்னுடைய எண்ணங்களை மாத்து, உன்னுடைய சிந்தனைகளை மாத்து, உன்னுடைய பேச்சை மாத்து, உன்னுடைய இருதயத்துல இந்த விசுவாச வார்த்தைகளை பேசு. உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறத பார்க்கிற பிரச்சனைகளை பார்க்காம காணப்படாத உலகத்துல கர்த்தர் உனக்கு செஞ்ச ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஐஸ்வர்யங்களை அதை எண்ணிப்பார், அதை எண்ணி பேசு, உன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றார். ஏமா ஆபிரகாம் அப்படித்தான் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உடனே ஆண்டவர் திடீர்னு வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அடுத்த நாள் பிள்ளையே கொடுக்கல. வாக்குத்தத்தத்தையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுவதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலையில நான் பார்க்கல, என் சரீரம் செத்து போயிடுது, சாராவுடைய கற்பம் செத்து போனது, அதை நான் பார்க்கல, அதை பேசல, நான் ஒன்றை நம்புறேன். நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போதும் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், என் கர்த்தரை நம்புறேன். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் எனக்கு பிள்ளையை கொடுப்பார். என் பிள்ளைகள் வானத்தினுடைய நட்சத்திரங்களை போல பெருகும், என்னுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், என் சந்ததி இந்த பூமியை ஆளும் என்று விசுவாசித்தார். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏமேன் இன்றைக்கு நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஏமேன் அமெரிக்கர்கள்லாம் ஆபிரகாமின் சந்ததி இருங்க. கிறிஸ்தவர்கள் ரோமன் கேத்தலிக்கா இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தலா இருந்தாலும் சரி, எல்லாரும் யாரு? ஆபிரகாமின் சந்ததியார். ஏமேன் இதையெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக பிள்ளையே பெறாத போது அதை அவர் நம்பி இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற காரியங்களை அவர் பிள்ளையே இல்லாத போது பார்த்திருக்கிறார் விசுவாச கண்கள்ல. அதான் பாருங்க, விசுவாசத்தினுடைய ஒரு அற்புதமான கோட்பாடு என்ன? காணப்படாதவைகளை உண்மை என்று நம்புகிறது. ஏமேன் அதான் பாருங்க, வாக்குத்தத்தத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏமேன் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கணும். இல்ல பிரதர் எனக்கு அவங்க ஜெபிக்கிறாங்க பிரதர், நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க பாருங்க, பாஸ்டர் சொல்லிட்டேன், பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் கல்யாண வேலையெல்லாம் அவர் பார்த்து விடுவாரு, பாஸ்டரே நம்பி இருப்பாங்க. பாஸ்டர் சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் நம்பி என் வாழ்க்கை போச்சுங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட காதால கேட்டுருக்கிறேன். என் பாஸ்டரை நம்பி என் மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க, 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படிலாம் சொல்றாள் இருக்கிறான். அப்ப அருமையானவர்களே, நீங்க யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்புங்க. ஏமா காணப்படாத தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க, தேவனை நம்புங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். ஏமேன் அப்ப பாருங்க அருமையானவர்களே, ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சாரா?
அதாவது நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போது அவர் நம்புகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏமேன். அவர் வல்லவருங்க. கர்த்தர் வல்லவர். ஏமேன். இப்ப நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும் நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை விடுவிக்க முடியும் நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நம்புறீங்களா? கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவார். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற வண்ணம் இல்லாமல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதை நம்பினால் போதும், தேவன் உங்களை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஏமேன். தேவன் வல்லவர். He is able. தேவன் வல்லவருங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. நாம பாருங்க, இன்றைக்கு நம்முடைய மைண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னா, சூழ்நிலைகளாலே நம்முடைய மனசு திங்க் பண்ணும். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், கடவுளுடைய வார்த்தையை பார்க்கணும். ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய மனமெல்லாம் சொல்லியிருக்கோம், சரி நான் செத்து போச்சு ஆபிரகாம், நோ சான்ஸ், சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல, சான்ஸே இல்லைன்னு அவன் மைண்ட்ல பிரஷர் இருந்துகிட்டே இருந்திருக்கான். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரா? இல்ல, என் மனது சொல்றதை நான் நம்பல, என் கண்ணில் நான் பார்க்கறத நம்பல, மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்றத நம்பல, என்னுடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நம்பல, நான் எதை நம்புறேன்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். நிச்சயமா எனக்கு பிள்ளை பிறக்கும், நிச்சயமா என் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள், என்னுடைய சந்ததி இந்த பூமியை ஆளுகை செய்யும், இந்த பூமி கடற்கரை மணற்கரையும் போல பெருகுவார்கள். அதான் அவர் நம்பி இருக்கிறார். ஏமா அப்ப அறிஞர்களே, அதான் பாருங்க, விசுவாசம் காணப்படாதவைகளை உண்மை என்று நம்புகிறது. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசுவை நீங்க ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரிடப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு பரலோகத்தில் நித்திய சுதந்திரம் இருக்கிறது. தேவன் எல்லா அக்கிரமங்களிலிருந்து உங்களை விடுவித்து கிறிஸ்துவோட கூட உன்னதங்களிலே உங்களை உட்கார வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள உயிர் திறந்த வல்லமை கிரியை செய்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், அக்கினி தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாம் வருகையின் போது நாம் இயேசுவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம், அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம், அவரோட 1000 வருஷம் அரசாடுவோம், நித்தியமாய் கர்த்தரோடு இருப்போம். அதை விசுவாசிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை. ஏமா இப்படிலாம் நடக்க போகுது, அப்படிலாம் செய்ய போகிற தேவன் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? நிச்சயம் உதவி செய்வார். ஏமா இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையே கிடையாது. போராட்டம், இந்த பாவ போராட்டம் ஒரு போராட்டமே கிடையாது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அதாவது இன்றைக்கு நம்ம பாடுகிற அந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஏமா பவுலை போட்டு அடின்னு அடிக்கிறான். இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி 39 அடியாக ஒரு தடவை தான் அடிபட்டார். பவுல் சொல்றார், நான் 3 தடவை அடிபட்டேன், மிலாறுகளால் அடிபட்டேன், வாரினால் அடிபட்டேன், கல்லால் அடிபட்டேன். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சும்மா லைட்டான உபத்திரம். என்ன ஒரு அற்புதமான விசுவாச பேச்சு பாருங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. கடல்ல தத்தளிச்சிருக்கிறேன், ஒரு டே அண்ட் நைட் தத்தளிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேர் என்னை ஏமாத்தி இருக்கிறான், கள்ள சகோதரர்கள் என்னை ஏமாத்தி இருக்கிறான், சொந்த சகோதரர்கள் என்னை ஏமாத்தி இருக்கிறான், இரவு பகலும் டிராவல் பண்ணிருக்கிறேன், கண் விழிப்புகள்ல இருந்திருக்கிறேன், பசியில இருந்திருக்கிறேன், நிர்வாணத்துல இருந்திருக்கிறேன், என்னை துடைச்சு போடுகிற குப்பையை போல என்னை எண்ணி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாரு. என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கிறான். அதையெல்லாம் நான் லேசான உபத்திரவமாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றார். ஏமா அப்ப அறிஞர்களே, அவர் எதை நம்புறார்? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, நான் நல்ல போராட்டத்தை போராடுவேன், நான் ஓட்டத்தை முடிப்பேன், எனக்கு கர்த்தர் நீதியின் கிரீடத்தை கொடுப்பார், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவேன், கர்த்தரை போல நான் மகிமையின் மேல் மகிமை எடுத்து மறுரூபம் ஆவேன். இதெல்லாம் நான் பார்க்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஏமா யாரு உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்துவை விட அதிகமா உபத்திரவப்பட்ட மனுஷன் பவுல் இல்லையா? இயேசு கிறிஸ்து கூட ஒரு தடவை தான் 39 தடவை அடிபட்டார், ஒரே தடவை தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா பவுல் சொல்லுகிறார், நான் 3 தடவை 39 அடி அடிபட்டிருக்கிறேன், 5 தடவை கல்லால் அடிபட்டிருக்கிறேன், வாரால் அடிபட்டிருக்கிறேன், மிலாறுகளால் அடிபட்டிருக்கிறேன், கல்லெறி உண்டிருக்கிறேன், கல்லால் அடிச்சு செத்து போயிட்டான்னு நினைச்சு தூக்கி போட்டாங்களாம். இப்படிப்பட்ட உபத்திரவத்தெல்லாம் பட்ட பவுல் சொல்லுகிறார், இந்த உபத்திரவம் லேசான காரியம். என்ன ஒரு அற்புதமான ஒரு விசுவாச வீரனுடைய வார்த்தை பாருங்க. அப்ப அறிஞர்களே, நாம அப்படித்தான் பார்க்கணும். இன்றைக்கு நாம் பார்க்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது. இதெல்லாம் மீறி வருவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், நான் வர விருத்தி அடைவேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன், தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், என்னுடைய ஊழியத்தில் நிறைவேறும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை விசுவாசியுங்கள், அப்படியே தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஏமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, கர்த்தருடைய பெருக்கத்தை பார்ப்பீங்க. ஏமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப அருமையானவர்களே, நீங்க என்ன பார்த்தோம்? விசுவாசமானது காணப்படாத காரியங்களை உண்மை என்று நம்புகிறது. இந்த கண்ணில் தெரியாத காரியங்களை உண்மை, அதுதான் உண்மை என்று நம்புகிறது. அதுதான் விசுவாசத்துடைய ஒரு அற்புதமான கோட்பாடு என்று பார்த்தோம். அதுக்கு தான் இந்த யோனாவுடைய ஜெபத்தெல்லாம் பார்த்தோம். யோனா பாருங்க,
கடலுக்குள்ள மீன் வைத்துக்குள்ள நெருக்கிக்கிட்டு இருக்குது, மூச்சு திணறிக்கிட்டு இருக்குது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை என் பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்புவித்தீர். வெளியவே வரல, இன்னும் ஆண்டவர் தப்பி வைக்கல. ஆனா அவர் எப்படி பேசுறாரு பாருங்க, ஆண்டவரே நீ தப்பி வச்சுட்டீர் அப்படின்றார். அடுத்து என்ன சொல்லுகிறார், நான் வெளியே வருவேன், துதியின் சத்தத்தோட என் ஆலயத்துக்கு போவேன், தேவனுக்கு என்னுடைய பொருத்தனை காணிகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி போட்டது. பாருங்க, கக்கி போட்டு இவன் கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே யோனா இப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நெருக்கத்துல கடலுக்குள்ள மீன் வைத்துக்குள்ள இருக்கிறாள், அழுகலங்க, புலம்புலங்க, பிரச்சனையை பெருசா பேசுறங்க. என்ன சொல்லுகிறார், சூழ்நிலைகள் நெருக்கமா தான் இருக்குது, சூழ்நிலைகள் மூச்சு திணறுது, என் தலையில கடல் பாசி எல்லாம் போட்டு என்ன நெருக்குது, இந்த மீன் வைத்துக்குள்ள இருக்கிறேன், ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவித்தார் அப்படின்றார். தப்புவிப்பார் சொல்ல, தப்புவித்தார் என்றார். இன்னும் வெளியவே வரல, மீன் வைத்துக்குள்ளே இருக்கும் போதே சொல்றார் தப்புவித்தார். நான் துதியின் சத்தத்தோட தேவாலயத்துக்கு போவேன், என் பொருத்தனை காணிகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னா, அந்த சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரைகளை கக்கி போட்டது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, அதுதான் விசுவாசம். என்ன நடக்க போகுது என்பதை அதுக்கு முன்னாடியே பார்க்கிறாரு பாருங்க யோனா. அத போலதான் நம்ம ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் என்ன பண்றாரு, சூழ்நிலையில பார்க்கல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் நம்பினார். அப்படியே தேவன் அவருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இதுதான் விசுவாசத்தினுடைய கோட்பாடு. அப்ப இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற பிரச்சனைகளை பார்க்காமல், அதை பார்த்து கவலைப்படாம, அதையே பேசாம கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையின் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை எல்லாவற்றை கொண்டு நிரப்பி இருக்கிறார், உங்களை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார், உங்களை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்த தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். எல்லா நற்கிரிகளை செய்வதற்கு தேவன் உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏமா, இதுதான் கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய விசுவாசம். இதைத்தான் நாம பிரச்சனைகள்ல பார்க்கணும். ஏமா, பிரச்சனைகளை பார்க்கிறது அதை பேசக்கூடாது, சூழ்நிலையிலேயே பேசக்கூடாது. சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், கர்த்தரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தின்படியே என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் கர்த்தரோடு நித்தியமாய் அவரோட நான் உன்னதத்திலேயே வாழ்வேன், அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதுதான் விசுவாச வாழ்க்கையை தவிர பிரச்சனையவே பேசிக்கிட்டு பாருங்க. நேற்று ஒரு சகோதரன் சொல்றான், ஒரு மீட்டிங்ல ஒரு பையனை சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், அந்த பையன் சொன்னது என்ன சொன்னானா, ஆமா, கடவுள் எனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கடவுள் எனக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கடவுள் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு, சர்ச்சுக்கு வந்ததுனால எனக்கு என்ன நடந்துருச்சு. பாருங்க எவ்வளவு பேதமையா இருக்கிறான். 2021 ஒரு கிறிஸ்தவன் இப்படி பேசியிருக்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த எபேசியரை குறித்த அறிவு இல்ல. கர்த்தர் அவனுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், சிலுவை மூலமாக, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் மூலமாக எல்லா ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது, பரிசுத்தாவியில் அவர் விசுவாசி முத்திரிடப்பட்டிருக்கிறார், உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். அதனாலதான் இயேசு சிலுவையில சொன்னார், எல்லாம் முடிந்ததுனார், இட் இஸ் பினிஷ்டு. அப்படின்னா என்னது, கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நான் செய்ய வேண்டிய மனுவர்க்கத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடித்துட்டேன் அப்படின்றார். ஏமா, எல்லாவற்றை கொண்டு நிரப்பி இருக்கிறேன், ரட்சிப்புக்கு தேவையான எல்லா காரியங்களும் கல்வாரி சிலுவையின் மூலமாய் நிறைவேற்றி முடிச்சுட்டேன் அப்படின்றார். ஏமேன், அதை விசுவாசிக்கும். ஏமா, சரி, அருமையானவர்களே, தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இறக்கும் மகா கிருபையும் நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறதே. எங்கள் கண்களால் காணாதவைகளை விசுவாசம் உண்மை என்று நம்புகிறதே, அதற்காக துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்க்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இவைகளை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இவைகளெல்லாம் லேசான உபத்திரவம் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு மகிமையிலே வைத்திருக்கிற காரியங்கள், தேவன் எங்களுக்கு கல்வாரி சிலுவையின் மூலமா எல்லாவற்றை கொண்டும் எங்களை நிரப்பி இருக்கிறார், எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார், எங்களை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார், எங்களை உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும், நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படியே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய சரீரமாகிய சபையார் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். கர்த்தர் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை கீழாக்காமல் மேலாக்குகிறார், வாழாக்காமல் தலையாக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியாக உம்மை துதிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லா கணங்களையும் துதி உமக்கே ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதா. ஆமேன், ஆமேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.